ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். அடியன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் வெகு விரைவில் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய ஆன்லைன் வகுப்புகளை பள்ளி மாணவர்களுக்கு துவங்குவது என்று முடிவு செய்து நாம் பல பக்தர்களை சந்தித்து வருகிறோம். அதனுடைய முக்கிய தகவல்கள் தான் இந்த காணொலியில் இடம்பெறுகிறது. நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் 3 கிரந்தங்களை மையப்படுத்தி பக்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த 3 முக்கிய கிரந்தங்களை மையப்படுத்தி தான் நாம் பக்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளோம். இந்த காணொலியிலே ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பு எவ்வாறு நடைபெற உள்ளது, அதனால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன பயன் என்பதை தான் இதிலே விளக்க உத்தேசித்துள்ளோம். அதாவது பள்ளி மாணவர்கள் சிறு வயது முதலே, எப்போது நீங்கள் பள்ளியில் சேர்க்கிறீர்களோ, ஒரு 3 வயதோ 4 வயதோ அப்போதிலிருந்தே கீதை அவர்களுக்கு கற்றுத்தரலாம். சிறு பிள்ளைகளுக்கு பகவத்கீதையை ஸ்லோகங்களை பாராயணம் செய்யும் முறை, அதாவது ஸ்லோக உச்சரிப்பு அவர்களுக்கு கற்றுத்தரப்படும். சற்று வளர்ந்த பிள்ளைகள் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அதற்கு மேலும் படிக்கும் மாணவர்களுக்கு பகவத்கீதை ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது மட்டுமல்லாமல் பகவானுடைய ஸ்லோகங்கள் வாயிலாக பகவான் நமக்கு அருளிய உபதேசங்களை எப்படி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. இப்படி அவர்கள் கற்றால் அவர்களது வாழ்வு ஆன்மீகமயமாக மாறும், பௌதீகமாகவும் அவர்கள் பல சாதனைகளை புரிய முடியும். இதுதான் இந்த காணொலியிலே விளக்கமாக பக்தர்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ளோம். ஒரு மாணவர் தொடர்ந்து பகவத்கீதை ஸ்லோகங்களை பாராயணம் செய்து பகவானுடைய அந்த போதனைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அந்த மாணவர்களுடைய உள்ளே இருக்கும் பல திறமைகள் வெளிப்படும். அது அவர்களுக்கும் தெரிய வரும். நாமும் குருஸ்தானத்திலே அவர்களுக்கு வழி நடத்தி அந்த அவர்கள் உள்ளே புதைந்து கிடக்கும் அந்த பல திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர முடியும். உதாரணமாக, பள்ளி படிப்பின் இறுதி படிப்பான, அதாவது ஹையர் செகண்டரி என்று அழைக்கக்கூடிய அந்த +1 +2 முடித்த மாணவர்கள் கல்லூரியிலே சேர்வதற்கு அங்கே என்ன படிப்புகளை எடுக்கலாம் என்று பல குழப்பங்களுக்கு ஆளாகின்றனர். அநேகமாக அனைத்து மாணவர்களும் தேர்ந்தெடுப்பது ஆங்கிலத்திலே மெடிக்கல் என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல், இது போன்ற படிப்புகளைத்தான் பல மாணவர்களும் தேர்வு செய்கின்றனர். பல மாணவர்கள் ஒரே கலையை கற்பதால், அதாவது பிகாம் என்றால் பிகாம், பிஎஸ்சி என்றால் பிஎஸ்சி, பிஏ என்றால் பிஎஸ்சி, பிஏ என்றால் பிஏ, இது போன்ற படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கிற காரணத்தால் வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கு துரிதமாக அமைவதில்லை. ஆனால் பகவத்கீதையை தெள்ளத் தெளிவாக கற்று வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால் அவர்களுடைய, ஏற்கனவே அடியன் கூறியது போல, அவர்களுடைய பல திறமைகள் வெளிப்படும். அகில இந்திய அளவிலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அரசு ஃபண்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய, அவர்களுடைய மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் 200க்கும் மேற்பட்ட தனித்திறமை வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது. இதில் உதாரணத்திற்கு அடியேன் ஒரு 3 உதாரணங்கள், 3 அல்லது 4 உதாரணங்களை இங்கே கூறுகிறேன். சென்னையிலே கிண்டியிலே சிப்பட் என்ற ஒரு கல்வி நிறுவனம் உண்டு, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்வி நிறுவனம் ஒரு தனிப்பட்ட மத்திய அரசினுடைய தனித்திறமை வாய்ந்த கல்வி நிறுவனம். அதாவது பிளாஸ்டிக் என்று அழைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட படிப்புகள், சிறு பொருள் முதல் விமானம் வரை உள்ள அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எவ்வாறு வடிவமைப்பது, எவ்வாறு உற்பத்தி செய்வது போன்ற பல படிப்புகள் இங்கே கற்றுத்தரப்படுகின்றன. இது தனித்திறமை வாய்ந்த கல்வி நிறுவனம். அடுத்ததாக, உணவுப் பொருட்களை எவ்வாறு பதப்படுத்துவது, உதாரணமாக காய்கறிகள், பழங்கள், இவற்றையெல்லாம் எப்படி பதப்படுத்தி வெகு நாட்கள் உபயோகிப்பது போன்ற படிப்பு மைசூரிலே அமைந்துள்ள
சென்ட்ரல் ஃபுட் ப்ராசஸிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இதுவும் ஒரு மத்திய அரசு கல்வி நிறுவனம். இங்கே இந்த படிப்புகள் கற்றுத்தரப்படுகிறது. அடுத்ததாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி குறித்த படிப்புகள் திருவனந்தபுரத்திலே அமைந்திருக்கும் இஸ்ரோனுடைய இந்த கல்லூரியிலே கற்றுத்தரப்படுகிறது. இதுவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த மத்திய அரசு கல்வி நிறுவனம். அடுத்ததாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் என்று குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத்திலே ஒரு கல்வி நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம் செயல்படுகிறது. இங்கே டிசைனிங், எவ்வாறு ஒரு பொருளை வடிவமைப்பது போன்ற அனைத்து விதமான நுணுக்கங்களும், இங்கே டிசைனிங் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த கல்வி நிறுவனத்தில் கற்றுத்தரப்படுகிறது. அடுத்ததாக உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது தண்ணியே இல்லாத ஒரு வறண்ட பூமியில் எவ்வாறு விவசாயம் செய்வது என்று இந்த கல்வி நிறுவனத்தில் கற்றுத்தரப்படுகிறது. இதுவும் ஒரு மத்திய அரசு சார்ந்த கல்வி நிறுவனமே. அடுத்ததாக இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி, இந்தியாவினுடைய சில பகுதிகளில் இந்த கல்வி நிறுவனம் செயல்படுகிறது. மெரிடைம் என்றால் கடல் சார்ந்த படிப்புகள், அதாவது ஓஷனோகிராஃபி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். கடல் சார்ந்த படிப்புகள், கடல் உயிரினங்கள், கப்பலை எப்படி கட்டுவது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்று அழைக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதியை எவ்வாறு செய்வது போன்ற பல படிப்புகள் இந்த மத்திய அரசு கல்வி நிறுவனத்தால் கற்றுத்தரப்படுகிறது. ஆதலால் பக்தர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பகவத்கீதையை இந்த வகுப்பிலே அவர்களை சேர்த்து விடுங்கள். பெற்றோர்கள் முக்கியமாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உயர்கல்வி எதை கற்க வேண்டும், எதிலே அவர்களுக்கு நாட்டம் உண்டு போன்ற பல முடிவுகளை உங்கள் பிள்ளைகளே எடுக்க முடியும். அதற்கு பகவான் பகவத்கீதை வாயிலாக அவர்களுக்கு பேருதவி புரிவார். பௌதிகமாக அவர்கள் பிடித்த படிப்பை படித்து, அவர்களுக்கு நாட்டமுள்ள ஒரு படிப்பை படித்து அவர்கள் நல்ல உத்தியோகத்திற்கும் செல்ல முடியும். ஆன்மீகமாகவும் பகவத்கீதையை அவர்கள் கற்றுள்ள காரணத்தினால் ஒரு நிறைந்த ஆன்மீக வாழ்க்கையும் அவர்களால் வாழ முடியும். ஆதலால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பக்தர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அடியேன் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியில் ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருப்பின் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வாருங்கள் பகவத்கீதையை குழந்தைகளுக்கு போதிப்போம். அவர்கள் வாழ்க்கை செம்மையடைய நாம் உறுதுணையாக இருப்போம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.